வணக்கம் மக்களே, நீங்கள் பக்கத்து முன்னாடி ஷேர் குக்கிங் சேனல். நான் உங்களோட எல்லோரும் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 5 கிலோ ரைஸ், 5 கிலோ வெஜிடபிள் வச்சு கல்யாண ஸ்டைலில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லோரும் இந்த பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம 5 கிலோ ரைஸ், 5 கிலோ வெஜிடபிள் வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 லிட்டர் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா கரையட்டும். மக்களே, இது கூடவே 250 ml ஆயில் சேர்த்துக்கலாம். டோட்டல் 750 கிராம். சரிங்களா? 1 லிட்டர் சேர்க்கணும். நம்ம பிரியாணி வந்து நம்ம கம்மியாக தான் ஆயில் சேர்க்குறோம். ஸோ 750 ml ஆயில் 5 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி தான். ஓகேங்களா மக்களே? பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது 2 கிலோ வெங்காயம் பட்டை வகையில் 5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சரிங்களா? வெங்காயத்தை லைட்டாக வதக்கினா போதும். அப்புறம் வெஜிடபிள் சேர்த்து மீதி வாங்க நல்லா கோல்டன் கலரில் வதக்கலாம். சரிங்களா? இப்போ கோல்டன் கலரில் வதக்கணும்னு வச்சுக்கிங்க. அப்புறம் வெஜிடபிள் சேர்த்து வதக்கும்போது கருகிடும். ஸோ நல்லா வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி வேறு லெவலில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வேறு லெவலில் சாப்பிட போகிறோம். மக்களே, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, கொத்தமல்லி புதினா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அது இப்போ காய்கறி சேர்த்து வந்துடும். சரிங்களா? காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ மக்களே, பூசணிக்காய் 1.5 கிலோ, உருளைக்கிழங்கு 1.5 கிலோ எடுத்து தோல் நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு இது சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, வெஜிடபிள் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 750 கிராம் எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு 150 எடுப்போம். 5 கிலோவுக்கு 750 கிராம். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்படி சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த வெஜிடபிளோட பச்சை வாசனைலாம் போயிடும் நமக்கு. சரிங்களா? நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். வெஜிடபிள் பச்சை வாசனைலாம் போயிடும். மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். சரிங்களா? தக்காளி வந்து நம்ம இந்த தக்காளி தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இது வந்து இத்தாலியன்லேருந்து வர்றது. மேட் இன் இத்தாலி. பீலி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. தோல் உரித்து தக்காளி இதில் பேக் பண்ணி வரும். இதனை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். சரிங்களா? 2 கிலோ தக்காளி அது சேர்த்தாச்சு. இப்போ 1 லிட்ரு தயிர் எடுத்துருக்கோம். இதுவும் சேர்த்துக்கலாம். மக்களே, மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்குது பாருங்கள். இப்போ 1 கிலோ காலிஃப்ளவரு, 1 கிலோ மிக்சடு வெஜிடபிள், பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, இது 3 மிக்ஸ் ஆகி பேக்கிங்கில் வருது. இது அது 1 கிலோ எடுத்துருக்கேன். 1 கிலோ காலிஃப்ளவர். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதையும் ஃபஸ்ட்டே சேர்க்கலைன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ரொம்ப மேஷ் ஆகிடும், ரொம்ப வதங்கிடும், ரொம்ப வெந்து வந்து அப்படியே குழன்னு ஆகிடும் பிரியாணி. அதனால தான் இப்போ சேர்க்குறேன். சரிங்களா? நான் காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் போட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, இது கூடவே உப்பு 5 கிலோவுக்கு 5 விரலும் அடன மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த மிதமான சூட்டில் நல்லா மசாலா கொதிக்கட்டும். காய்கறியில் வெஜிடபிளில் நல்லா மசாலா இறங்கட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி வேறு லெவலில். சரிங்களா? சென்னை ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம சென்னையோட பேரை சொல்லணும் அவனுக்கு. அப்படி செய்யணும் பிரியாணி. ஓகேங்களா? வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சூப்பராக சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க. மக்களே, மசாலா நல்லா கொதிச்சிருச்சு 10 நிமிஷம். இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். தண்ணி அளந்து சேர்த்துக்குங்க. சரிங்களா? மக்களே, தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
என்னடா திடீர்னு பாத்திரம் மாறி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது வேறு ஒரு ஐட்டம் சமைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் கேட்டாங்க, அதனால் நம்ம இதில் மாற்றிக்கிட்டு அந்த பாத்திரம் எடுத்து கொடுத்துட்டேன். சரிங்களா? இது வந்து 10 கிலோ செய்கிற பாத்திரம். நமக்கு எது இவ்வளோ பெரிய பாத்திரம் வேணாம் அப்படின்னா நான் அந்த 5 கிலோ பாத்திரம் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு வேறு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு அந்த பாத்திரத்தை கேட்டதால் நான் கொடுத்துட்டேன். நல்லா பபுள்ஸ் வந்தோடனே நம்ம ரைஸை விட்டு தம் விட்டுடலாம். சரிங்களா மக்களே? நம்ம பிரியாணி சூப்பராக கொதிக்குது பாருங்கள். மசாலா பிரியாணி மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ ரைஸை சேர்த்துடலாம். உப்பு, புளிப்பு, காரம் 3 டேஸ்ட் பண்ணிங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ ரைஸ் எடுத்து சேர்த்துட வேண்டியதான். சரிங்களா மக்களே? பாஸ்மதி ரைஸு 5 தண்ணியில் நல்லா கழுவி 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? ரைஸு சேர்த்தாச்சு. இதை அப்படியே லெவல் பண்ணி விட்டுடலாம். கிண்ட வேணாம், ஏன்னா வெஜிடபிள்லாம் அப்படியே நசுங்கிரும், குழன்னு ஆகிடும். சரிங்களா? அப்படியே லெவல் மட்டும் பண்ணி விடுங்க. இந்த தண்ணியில் ரைஸ் முழுகணும், அந்த அளவுக்கு டிப் பண்ணுங்கள். போதும், போட்டு கிண்ட வேணாம். சரிவா? சென்டரில் ரைஸ் போட்ட இடத்துல மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறுமையாக. அவ்வளோதான். நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தம் விட்டுறலாம். சரிங்களா மக்களே? நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தம் விட்டுறலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அலுமினியம் பேப்பரால் தான் தம் விட போகிறோம். ஸோ அலுமினியம் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு சிம்பிளான பாத்திரம் வச்சு மூடிடலாம். சரிங்களா மக்களே? அலுமினியம் ஃபீல் போட்டு கவர் பண்ணியாச்சு. இதை அப்படியே மேலே ஒரு பாத்திரம், அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுப்பை பார்த்துங்க, அப்படி மெழுகு மாதிரி எரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே? சரி, ஓகே. 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி ரெடி இருக்குன்னு. மாஷா அல்லா, மாஷா அல்லா, பயங்கர சூப்பராக ரெடியாக இருக்குது மக்கள். பிரியாணி நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. வேறு லெவல் மக்களே. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா மக்களே? பிரியாணி செஞ்ச பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்குன்னு. சுத்தமாக அடியே பிடிக்கல, ரொம்ப க்ளியராக இருக்கு பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பர்ஃபெக்டாக பிரியாணி சமைக்க கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நான் லாஸ்ட் ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், பாத்திரம் வந்து அடி பிடிக்காமல் செய்யணும். அதுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும்போதே தம் விட்டுறணும். சரிங்களா? இன்னொன்று வந்து சமைக்க ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் மசாலா கொஞ்சம் கூட கீழே பிடிக்கவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் அப்படியே க்ளியராக இருக்கும், பிரியாணி செய்கிற பாத்திரம். ஓகே, நம்ம வீடியோ பார்த்து சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. எத்தனை பேருக்கு அடி பிடிக்காமல் பிரியாணி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி அப்படியே ஃப்ளேவரு, நம்ம அப்படியே நான்வெஜ், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. உருளைக்கிழங்கு, வெஜிடபிள் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஆளுங்க சாப்பிட்டு என்ன பாராட்ட போகிறாங்கன்னு தெரில நம்மளுக்கு, நம்ம பிரியாணியை சாப்பிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்டில் என்னை பாராட்டுங்க. இல்லை திட்டணுன்னு தோணுச்சுன்னா திட்டுங்க. சரிங்களா? பட் கண்டிப்பாக நம்ம பிரியாணியை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.